அதிகமாக இருக்கின்றார்கள். இங்கே எப்பவுமே ஆண்கள் தான், தாங்கள் தான் எல்லாமே செய்ய முடியும், வெளியே வர முடியும் என்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள் அதிகமாக கூடியிருக்கும். இந்த கூட்டத்தை பார்க்கும் போது தங்களுக்கான உரிமையை இந்த நாடு இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் முன்னே வந்திருக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்காக உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம் என்கின்ற சபதத்துடன் வந்திருப்பதாக கருதுகிறேன். மிகவும் பெருமிதம். 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்று. இன்னும் நாம் நம்முடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மகாத்மா காந்தியடிகள் எல்லா ஆடையும் கைட்டுவிட்டு 2 துணிகளோட கடைசியில அவருடைய வாழ்வை முடித்தார். ஏன் அவர் பணக்காரர் இல்லையா? வெறும் பணக்கார வர்க்கத்திலே பிறந்தவர் தான். இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக தன்னை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு வந்ததுதான். இப்படி 1947க்கு முன்னால நம்ம தலைவர்கள் எல்லாம் தங்களை இழந்து, தங்கள் குடும்பத்தை இழந்து, தங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்து, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டு மக்களுக்காக கவலைப்பட்டார்கள். ஆனா அதற்கப்புறம் சுதந்திரத்தை பெற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆளுபவர்கள் மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, இதே குரலோட